சூடான இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி அரைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துக்கலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பூண்டு, வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள், ஏன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதனால எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். கூடையே புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, அந்த கலரும் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு தாளித்து போட்டுடலாம். பெருங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.